இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லு லக்ஷ்மி, அங்கே ஏதாவது நடந்ததா? இப்ப இங்க நடந்த சண்டையை பத்தி யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். மம்மி டாடிக்கு தெரிஞ்சா ரொம்ப டென்ஷன் ஆயிடும். ஒன்னதான் கேக்குறேன் லக்ஷ்மி. சொல்லணுமா வேண்டாமா? சரிங்க, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. அப்படி எதுவும் இல்லைனா ஐம் அப்சல்யூட்லி ஹாப்பி. சரி லக்ஷ்மி, நீங்க பேசிட்டுருங்க, நான் இப்ப வந்துட்டேன். தேங்க்யூ லக்ஷ்மி, தேங்க்யூ ஸோ மச். 1 minute. என்ன ஆச்சுக்கா? இந்த பொண்ணுதான் உன் வருங்கால அண்ணின்றாங்க. இந்த பொண்ணு பார்த்தாலே காமெடியா இருக்கு. இப்படி ஒரு பார்ட்டிக்கு வரும்போது இந்த ட்ரெஸ்ஸா போட்டுட்டு வருவாங்க? கிராமத்துல இருந்து வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ட்டி கல்ச்சர்லாம் தெரியாதுல்ல. அம்மா, என்னன்னு சொல்றது? இங்க வந்து மித்ராவோட இந்த லக்ஷ்மியை கட் பண்ணிட்டு எனக்கு செட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இங்க இந்த வேலை பார்த்துட்டு இருக்கியா? சீச்சி. அடியே பைத்தியக்காரி, கை கழுவுறதுக்கு தான் தண்ணி இருக்குதேன்னு டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணாம இருப்போமா? எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும்டி. அது வேற வழி, இது வேற வழி. சிசி கேமராலாம் இருக்கு, மாட்டணும்னா அவ்வளவுதான். அம்மா, எனக்கு பைத்தியமே பிடிக்குது. நான் என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த மித்ரா எனக்கு கொஞ்சம் கூட கண்டுக்காம அந்த லக்ஷ்மி பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். அவ பின்னாடி சுத்துனா நீ அவனுக்கு முன்னாடி போ. மித்ராக்கு பக்கத்திலேயே இரு. இருந்தா நான் தான் இருக்கல்ல, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். பாரு, முதல்ல இத குறைச்சுக்கோ. சரி, நீங்க கிளம்புங்க. எங்களுக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்கு. பாரு, நீ என்ன விட சொல்லு, ஆனா எங்க ரேஞ்ச் எங்களுக்கு தெரியும். நாங்க ஒண்ணும் பொண்ணை குடுக்கறோம்னு உங்க வீடு தேடி வரல. உங்க வீட்ல இருந்துதான் எங்க வீட்டுக்கு வந்து லக்ஷ்மி லக்ஷ்மின்னு பஜனை செஞ்சு இந்த வீட்டுக்கு மருமகளாக்கிக்க கேட்டாங்க, தெரியுமா? ஆமா ஆமா, நீங்க மைசூர் மகாராணி. மைசூர் மகாராணியோ மிர்சாப்பூர் மகாராணியோ உங்க வீட்ல கெஞ்சி கேட்டதாலதான் இவ்ளோ தூரம் வந்தோம். மிடில் கிளாஸா இருந்தாலும் இந்த வெட்டி கௌரவத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. சொத்து கிராமத்துல இருந்தாலும் திமிர் மட்டும் டன் கணக்குல இருக்கு. இங்க பாரு, மரியாதையா பேசுங்க. ஹன்சிகா, இவங்க கிட்ட நமக்கு என்ன பேச்சு? வா போலாம். அம்மா, நீ என்ன அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்க? நான் ஒண்ணும் சண்டை போடல. அவங்கதான் என்ன பத்தி தெரியாம இன்சல்ட் பண்ணி பேசிட்டு போறாங்க. அப்பா, இப்ப அதான் நம்ம பிரச்சனையா? பேபி, இவங்கள நான் சும்மா விட போறதில்ல. நாளைக்கு நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு முன்னாடியே இவங்கள இங்க இருந்து கெட் அவுட் பண்ணிடணும். முதல்ல நீ என்ன இந்த வீட்டு மருமகளாக்கு, மத்த விஷயங்கள்லாம் நான் பாத்துக்கிறேன். வா. நானி அக்கா, பசிக்குதா உனக்கு? இல்லக்கா. இங்க பாரு, இங்க என்னென்னமோ இருக்கும். வந்திருக்க எல்லாரும் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நீ எதையும் அதிகமா சாப்பிடக்கூடாது. அப்புறம் எதை பார்த்தும் பயப்படக்கூடாது, சரியா? சரிக்கா. நீ ஒரே இடத்துல அமைதியா உட்கார்ந்திருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். ஓகேக்கா. சரி, பார்ட்டி எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி பார்ட்டி எல்லாம்
நான் டிவில தான் பார்த்திருக்கேன். இது வரைக்கும் நேர்ல பார்த்தது இல்ல. இதான் முதல் தடவை பார்க்கறேன். ரொம்ப நல்லா இருக்கு அங்கிள். தேங்க்யூம்மா. ஆமா, ஒரு நாள் முழுக்க மித்ராவும் நீயும் ஒன்னாதானே இருந்தீங்க. அவனை பத்தி நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட? அங்கிள் அது அது ஒன்னும் புரிஞ்சுக்கலையா? ஆஹா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அங்கிள். அவரு ரொம்ப நல்லவரு. அண்ணா, என்னண்ணா இது? ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்க? லக்ஷ்மி அவ்வளோ ட்ரெடிஷ்னலாக ரெடியாகி வந்திருக்கா. நான் அவளை மேட்ச் பண்ணணும்ல. அதனால தான் நானும் இப்படி மாறிட்டேன். ஓஹோ, உங்க ஜோடி பொருத்தம் சூப்பர்னு விஷுவலா காட்டணும்னு பாக்குறீங்க, அப்படிதானே? கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி மேட்ச் ஆக தானே போகிறோம். அதை இப்போவே ட்ரை பண்ணால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அதுக்கு பேரு மேட்ச் பண்றது இல்லடா, துணையா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. வழி மித்ரா, ரொம்ப போர் அடிக்குது. இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி? கம் ஆன், வா டான்ஸ் பண்ணலாம். ம், ஷோர். லக்ஷ்மி, லெட்ஸ் டான்ஸ். இல்லங்க, எனக்கு டான்ஸ் எல்லாம் வராது. டோன்ட் வரி, இது என்ன காம்படிஷனா? ஃப்ளோருக்கு போனால் தன்னால் வரும். ம்.